வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி மதியான லஞ்ச் என்ன தெரியுங்களா? லஞ்ச் மெனு என்ன தெரியுங்களா? சண்டே ஸ்பெஷலு அயில மீன், வாழை மீன் பொரியல். உங்கள் முன்னாடி வச்சுருக்க பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்குது இல்லைங்களா? நான் போய் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? சும்மா அருமையாக இருக்குது. வாயில் போடுறதுக்குள்ளே நமக்கு வேறு பிரியாணி கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் பொரியல் இருந்துச்சுன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். பேசலாடுங்க. நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? ஃபிஷ் பொரியல். அதாவது உங்கள் முன்னாடி வந்து இந்த அயில மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்று. இது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வாழை இலையில தான் இப்போ செய்ய போகிறோம். வாழை இலையில தான் நம்ம வந்து இந்த மீனை வந்து கொஞ்சம் லைட்டாக அவிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இது நம்ம கறி பொரியல், அந்த இது பொடி மாசு, முட்டை பொடி மாசு எல்லாம் செஞ்சுருக்கோம். இதிலே வந்து நம்ம மீன் பொடி மாசு அது மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 2 தக்காளி, 2 எக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் நாங்கள் ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இது தேவையான பொருள். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இது எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையான பொருள் இதுதான். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நம்ம மீனை வந்து ஒரு ஆவி எடுத்துடலாங்க. இது வாழை இலையை வச்சு ஒரு ஆவி எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இட்லி குண்டா எடுத்துங்க. இட்லி குண்டா மேல் மூடி இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து இந்த வாழை இலையை வச்சுக்கோங்க. ஒரு 2 இலை வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம மீன் துண்டை இப்படியே வந்து அப்படியே வச்சுருங்க. எண்ணி ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். இது ஒரு ஆவிலே வெந்துடும். இது அப்படி எல்லா மீனையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். அப்படியே எடுத்து மூடிடலாம். ஒரு 3 மினிட்ஸ். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அப்படியே அப்படியே நம்ம எல்லாத்தையும் வந்து மேலோட நம்ம இது மீன் எடுத்துக்கலாம். இப்போ வாழை இலையிலேருந்து வெந்ததை எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து இதில் உள்ள வந்து சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். முள்ளை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து ஒன்றா எடுத்து போட்டுடலாம். முள்ளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வாழை இலையில் நம்ம வேக வைக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வெறும் தட்டில் வேக வைக்காத வாழை இலையில் வேக வைச்சேன். உடம்புக்கும் நல்லது, நமக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெந்துட்டனால அது பாருங்க ஈஸியாக வருது பாருங்க. முள் இல்லாத மீனாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு முள் மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம அப்படியே இதை பாருங்க, இன்னொரு மீனையும் நான் பிச்சு காட்டுறேன். அதை பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது மீன் பொடி மாசு மாதிரியே இருக்கும். பொடி மாசு, பொரியல் எல்லாமே சேர்ந்து தான் இதுக்கு. இந்த பாருங்கள், இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் முள், அதெல்லாம் நம்ம வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம மீனெல்லாம் உதுத்து போட்டு முள் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஒரு முள் கிடையாது, இதே மாதிரி நம்ம ஊற்று போட்டு வச்சுக்கோங்க. இது முதல்லங்க ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயிலில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இஞ்சி பச்சை மிளகாய் 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்குங்க. ஆனியன் அப்படியே சின்னதாக பொடிச்சு அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மீன் சாப்பிடும் போது மீனும் இதுவும் ஒன்றா இருக்கணும். அதனால தான் வந்து நல்ல ஒரு பொடி மாசு தானே இப்போ நம்ம செய்கிறோம். மீன் பொடி மாசு இப்போ பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க ஆனியன். இதே மாதிரி நம்ம அரைஞ்சிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன் வரவலாக வதங்கிச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். தக்காளி நல்லா ஒரு பாதி அளவு வெந்தால் போதுங்க. இதில் வந்து நம்ம இப்போ 2 எக்கு உடச்சி ஊற்றிடலாம். ரெண்டு எக்கை உடச்சி ஊற்றியாச்சு. இதையும் கூட நம்ம கிண்டிடலாம். இப்போ நம்ம முட்டையை போட்ட பிறகு பாருங்க, கறி மசாலா, மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதையும் போட்டுருங்க. இதையும் போட்டு கிண்டிக்கங்க. இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா வந்து இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி கூட நம்ம வந்து இந்த கறி மசாலாவும் மிளகாத்தூளும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம மீனை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இப்போ உப்பு போட்டுக்கோங்க, உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க பெப்பர் தூள், இதையும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுருங்க, கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, கிண்டி இறக்கிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம்ம சூப்பரான சண்டே ஸ்பெஷல் மதியானம் வாழை இலை மீன் பொரியல் உங்கள் முன்னாடி வச்சுருக்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குமா, பார்க்கும் போதே நமக்கு ஒரு அல்டிமேட்டாக நல்லா இருக்கணும், நல்லா இருக்குதுங்களா, உங்களுக்கு பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குங்களா. நீங்களும் செய்து பாருங்கள், செம்ம சூப்பராக. அதை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாயில் சாப்பிட்றதுக்கு வேணும் 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 நமக்கு அப்படியே கேட்க தோணுங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள். இந்த சண்டே ஸ்பெஷலோடு நான் சொல்கிறேன், நீங்களும் செய்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வாழை இலையில் நாங்கள் வேக வச்சு செஞ்சுருக்கேன், மீனை வந்து வேக வச்சுருக்கேன். இவ்வளோ நல்லது. அதுவும் வேறுங்க வாழை இலையில் தான் நான் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே வாழை இலையில் தான் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னுடைய வீடியோவை அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.